ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கத்திரிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைடில் தொட்டுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பெல்லாரி பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தவிர ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்க அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா சுருளை வதக்கணும். சுருளை வதங்க அதுக்கப்புறமா புளித்தண்ணியை ஊற்றி அதையும் கொதிக்க வைக்கணும். கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்து பொடி செஞ்சு அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கணும். நல்லா சுருளை வதக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு அல்லது கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விட போகிறோம். இந்த கடுகு வெடித்த பிறகு நம்ம இந்த வெள்ளாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை போட்டு அதையும் வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருள வதங்கணும். கத்திரிக்காயை எங்கே இருக்குதோ தெரியக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ரெசிபிக்கு, ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அது வேகும். அதனால தான் நம்ம உப்பு சீக்கிரமாக நம்ம போடுறோம், முன்னாடியே போடுறோம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆவிலே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் குக்கிங்கெல்லாம். காய் 3/4 பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றி இதில் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் இதை நல்லா கரைஞ்சி வந்துடணும். கத்திரிக்காயே என்னன்னு தெரியாத அளவுக்கு வெந்துச்சுன்னு அப்படின்னா இது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிப்பியாக இருக்குங்க. புளி, காரம், உப்பு இதெல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. பாதி கத்திரிக்காயே தெரியல. சும்மா இப்படி தேய்ச்சி விட்டாலே கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் நல்லா மசிக்காமல் இருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. இதுக்கு தக்காளி எல்லாம் தேவையே இல்லை. அதனால் தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.